رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري. நேற்றுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதார திருமணம் முடித்ததற்கு 3 காரணங்களை அறிஞர்கள் சொல்கிறார்கள். நபி அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை முடித்ததற்கு ஒன்று சியாசி காரணம் என்கிறார்கள். அரசியல் ரீதியாக காரணங்களை கூறுகிறார்கள். காஃபிர்களின் தலைவராக இருந்த அபூ சுஃபியான் அவருடைய மகளை திருமணம் முடிப்பதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷிகளிடம் வரக்கூடிய பாதிப்புகளை குறைக்கலாம் என்ற எண்ணத்திலே திருமணம் முடித்தார். இரண்டாவது ஷரஈ என்று சொல்வார்கள். ஒரு மார்க்க சட்டத்தை மக்களுக்கு மத்தியில் அது செய்வதற்காக செய்தார்கள். உதாரணத்துக்கு நபி அவர்கள் தன்னுடைய அடிமையான ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸைனப் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவரை திருமணம் முடித்து வைத்தார்கள். பிறகு சிறிது நாள் கழித்து அவர் இருவருக்கும் தலாக் ஏற்பட்டது. பிறகு அந்த ஸைனப் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்மணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள். அதாவது நபி அவர்கள் தன்னுடைய அடிமையான ஸெய்தை அவர்கள் பாசமாக அவர்கள் வைத்திருந்த காரணமாக வளர்ப்பு மகன் போல மக்கள் அவரை எண்ணிக்கொண்டார்கள். அதனால் தலாக்கிடப்பட்ட பிறகு தன் மருமகளே நபி அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்கிற அந்த பேச்சு வந்தது. அதனால் நபி அவர்கள் தைரியமாக அதை செய்தார்கள். ஏனென்றால் பிறந்தால்தான், தன்னுடைய வயிற்றில் பிறந்தால்தான், பெற்றெடுத்தால்தான் மகனை தவிர வளர்ப்பதின் மூலமாகவோ வளர்ப்பு மகனோ அடிமையோ ஒருபோதும் மகனாக முடியாது என்கிற ஒரு சட்டத்தை அங்கு நிலைநாட்டுவதற்காக ஸெய்து தலாக் விட்ட பிறகு ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் திருமணம் முடித்தார். மூன்றாவதாக சக்சி என்று சொல்லுவார்கள். அதாவது ஏதாவது ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளோடு கணவன் இல்லாமல் அனாதையாக நிற்கதியாக இருக்கிற போது அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பதற்காக நபி அவர்கள் திருமணம் முடித்தார்கள். உதாரணத்திற்கு சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சொல்லலாம். இந்த 3 காரணங்கள் தான் அடிப்படையாக இருக்கின்றன. இது அல்லாமல் விதிவிலக்காக அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஒரே ஒரு பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள் என்றால் அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் மட்டும்தான். கனவிலே அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கும்படி கட்டளையிட்டார். அது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் என்பதாகவும் அல்லாஹ் கூறினான். காரணம், நபி அவர்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்தின் சட்டங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அறிவுபூர்ணமான வயது குறைந்த பெண் தேவை என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கும்படி கட்டளையிட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக அவர்கள் சொன்ன சட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த மார்க்கத்தின் சலுகைகள் ஏராளமாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபியும் ஒரு படையும் ஒரு இடத்திலே செல்கிறது. அங்கே ஆயிஷா ரலியல்லாஹுடைய மாலை தொலைந்து விட்டது. நபி அவர்கள் எல்லோரும் தேடுங்கள் என்று கூறினார்கள். எல்லா மக்களும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இத்தனைக்கும் அது இரவு நேரம். காலை ஃபஜ்ருக்கு ஊருக்கு மதீனாவிற்கு செல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடம் மாலை தொலைந்த இடம், அது தண்ணீர் இல்லாத இடம். அந்த நேரத்திலே ஒழு செய்ய வேண்டும், தண்ணீர் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிகவும் சாதாரணமாக இருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் பரபரத்திருக்கிறார்கள். அது ஃபஜர் வந்து விட்டால் ஒளி செய்வதற்கு தண்ணி இல்லை, நேரமாகிவிட்டது, ஃபஜருக்கு அங்கே செல்லலாம் என்று இருந்தோம், இப்படி ஆகிவிட்டது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கோவப்பட்டு என்னுடைய மகள் ஆயிஷாரிடம் சொன்னார்கள், ஒன்னால் தான் எல்லாம் நடந்தது பாரு, எல்லோரும் எப்படி அவதிப்படுகிறார்கள், ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை, எப்படி தொழுவது என்றார்கள். அப்போதுதான் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான். ஃபைல்லம் தஜிது மாஅன், உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் ஃபதயம்மமு ஸயீதன் தய்யிபன், சுத்தமான மண்ணை எடுத்து தைமம் செய்து கொள்ளுங்கள், உங்கள் முகங்களிலும் கைகளிலும் தடவி கொள்ளுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் தொழலாம் என்கிற ஒரு சட்டத்தை, ஒரு சலுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹீ மூலமாக இறக்கினார். அதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது கோபமாக இருந்த அனைத்து நபித்தோழர்களுமே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்படி ஒரு சலுகை கிடைத்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய குடும்பத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைத்த பரக்கத்துகளில் இதுவும் ஒன்று அவர் என்று அனைவரும் பாராட்டினார்கள்.
இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் மூலமாக கிடைத்தது. அவர்கள் இந்த முக்மீன்கள் அனைவருக்கும் தாயாக இருக்கிறார்கள். அவர்களை நேசிப்பது, நபி அவர்களை நேசிப்பது போல நபியுடைய மனைமார்களை, குடும்பத்தை, நபியுடைய மனைமாரால் நம்முடைய தாய்மார்களை நேசிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவர்களுடைய வரலாறுகளையும் அறிந்து கொள்வது நம் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அந்த முக்மீன்களுடைய தாய்மார்களாகிய நபியுடைய மனைமார்களை அதிகமாக நேசிப்பதற்கும் அவருடைய கூறிய அந்த உபதேசங்களை பின்பற்றக்கூடியவர்களாகவும் நம் அனைவரையும் அல்லாஹ் பெறுவானாக.